ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் குவாலிட்டி மேட் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மொத்தமாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் மேட் இருக்குது, எத்தனை குவாலிட்டியில் மேட் இருக்குது, ஃப்ளோர் மேட் இருக்குன்றது உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃப்ளோர் மேட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் இருக்குது. பட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அண்ட் செகண்ட் குவாலிட்டி, அதாவது அது எப்படி கண்டுபிடிக்குதுன்றது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் வைஸ் வந்து மேட் வந்து வேரி ஆகும். அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் வந்து மேட் உங்களுக்கு வேரி ஆகும். சரிங்களா? இப்போ வந்து டிசைன் வைஸ் எப்படி வேரி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டைமண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு வேரியண்ட், புரியுதுங்களா? டிசைன் வைஸ் உங்களுக்கு வந்து மேட் வேரி ஆகும். நமக்கு வந்து ஒரு சில மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்கும். சரிங்களா? ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சின்ன ரவுண்டு இருக்குது, பெரிய ரவுண்டு இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து டிசைன் வந்து ஒரு மேட்ரு கிடையாது. டிசைன் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. நம்ம ஆக்சுவலி எது நம்மளுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எது உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும்னு பார்த்தீங்கன்னா, திக்னஸ் ஆஃப் தி மேட். உங்களுக்கு மேட் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா மொத்தமாக இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு லைஃப் வரும். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 2 குவாலிட்டியில் மேட் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி மேட் பார்த்தீங்கன்னா திக்னஸாக இருக்கும். செகண்ட் குவாலிட்டி மேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இங்கே பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட் பாருங்கள், இதுவும் வந்து ஸ்மால் டைமண்ட் சொல்லுவாங்க. சின்ன டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டிசைன் இருக்கும். அதுமாதிரி இதை பாருங்கள், இதுவும் வந்து ஸ்மால் டைமண்ட் தான் சொல்லுவாங்க. தெரியுதுங்களா? இதுவும் வந்து ஸ்மால் டைமண்ட் தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைமண்ட் தான். ஓகேங்களா? இப்போ நிறைய கடையில் என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் டைமண்ட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டியும் பெரிய டைமண்ட் வந்து செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. டிசைனுக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. எது உங்களுக்கு வந்து உண்மையான விஷயம், எது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த திக்னஸ் தான். இந்த மேட்டோட திக்னஸை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. எது ஃபஸ்ட் குவாலிட்டி எது செகண்ட் குவாலிட்டின்ற திக்னஸ் வந்து இதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. மேட்டோட திக்னஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைமண்ட் தான். பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இந்த கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் டைமண்ட் தான். இந்த கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாலும் ஸ்மால் டைமண்ட் தான். இதுலேயே உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுறோம், எது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்றது நீங்களே பாருங்கள். இந்த மேட்டில் எவ்வளோ திக்னஸ் இருக்குன்றது நீங்களே பாருங்கள். புரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மேட். எவ்வளோ திக்னஸ் வருது பார்த்தீங்களா இந்த மேட்டு. அதுவே இந்த மேட்டு பாருங்கள், இந்த மேட்டு பாருங்கள், உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குது. தெரியுதுங்களா? அதே இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மேட்டில். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தெரியுதுங்களா? திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இதை பாருங்கள், திக்னஸ் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வருது பார்த்தீங்களா இந்த மேட்டு. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மேட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மேட். இதை பாருங்கள், நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திக்னஸ் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா? புரியுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு நீங்கள் வந்து மேட் வந்து சூஸ் பண்ணி உங்கள் காருக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு ஒட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்டோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மேட் ஒட்டாமல் நீங்கள் வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி படுறப்போ இல்லை டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டு உங்களுக்கு அண்டர் சேஸ்லாம் வந்து வீணாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த மேட்லாம் ஒட்டாமல் நீங்கள் வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மண் வந்து போயிட்டு அந்த கம்பெனி மேட்டில் ஸ்டோரேஜ் ஆகும். நமக்கு எடுக்கிறப்போ யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உங்களால் அது க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். பட் இதே நீங்கள் இந்த ஃப்ளோர் மேட் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா, இந்த ஃப்ளோர் மேட்ஸ்லாம் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கார் வாங்கி நம்ம மற்றது பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும், மேட் ஒட்டிடணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். எந்த மேட்டை எப்படி தரத்தை பார்த்து நம்ம வாங்கணுன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். டிசைன்ன்றது ஒரு மேட்ரு கிடையாது. நிறைய கடையில் நிறைய ஷாப்ஸில் வந்து அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. டைமண்ட் டிசைன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி, ஸ்மால் டைமண்ட் டிசைனில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் குவாலிட்டின்னுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது.
நீங்கள் பெரிய டைமண்டில் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல திக்னஸ் உள்ள ஃபஸ்ட் குவாலிட்டி மேட் வரும். சின்ன டைமண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கிற செகண்ட் குவாலிட்டி மேட் வரும். புரியுதுங்களா? அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சின்ன டைமண்ட்லேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது, பெரிய டைமண்ட்லேயும் ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி எப்படின்னா திக்னஸ் வச்சு நீங்கள் திக்னஸ் வைஸ் தான் நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும் எது ஃபஸ்ட் குவாலிட்டி எது செகண்ட் குவாலிட்டின்ட்டு. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எது வந்து போடலாம் அப்படின்றது. ஃபஸ்ட் குவாலிட்டினா திக்னஸ் அதிகமாக இருக்கும், செகண்ட் குவாலிட்டினா திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி மேட் ஓட்டுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் வருது, செகண்ட் குவாலிட்டி மேட் ஓட்டுறதுனால என்ன அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்புறமா நான் சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ காய்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னடா இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ நான் தமிழில் பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. நான் ஃபஸ்ட்டே தமிழில் பேசியிருப்பேன். பட் இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் நாங்கள் செஞ்ச வீடியோஸ் மட்டும் தான் இருக்கும். பட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோஸ் இருக்கும், நிறையா அசசரிஸ் பற்றின ஒரு விஷயங்கள், நிறைய கடைக்காரங்க உங்களுக்கு சொல்ல மறக்கிற விஷயம் இல்லை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் ஏன் மூலிமா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்டே சேஃப் காய்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.